இன்னும் பாருங்க, சில பெண்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியில் சொல்லுவாங்க. யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக யார் சொல்றாங்கன்னா, அத்தாவு பின் அபீ ரபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அத்தாவு பின் அபீ ரபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் ஒரு வீதியில் பாதையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நபித்தோழரிடம் கேட்குறாங்க, தோழரே, உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமா என்று கேட்குறாங்க. சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு. ஆச்சரியம் தானே, ஆசை தானே. சும்மா ரோட்டில் இருக்கும்போது ஒரு நபித்தோழர் கேட்குறாரு, சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு. ஆர்வம் வருமா இல்லையா? காட்டுங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த பாருங்க, ஒரு கருப்பு நிற பெண்மணி வாராவே, இந்த பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு பெண்ணை பார்த்து, இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி அப்படி தியாகம் செஞ்சவங்க இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருத்தர் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அனஸ் பின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த அத்தாவு பின் அபீ ரபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கேட்குறாரு, இவங்க சொர்க்கவாதி என்று சொல்றதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாதி என்று சொன்னால் காரணம் இருக்கணுமா இல்லையா? என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்துச்சு. எப்படியாப்பட்ட நோய்னு சொன்னால், நாங்கள் சொல்லுவோம் ஃபிட் வருதுன்னு முந்தி சொல்லுவாங்க, காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்களே, ஃபிட் வந்து கீழே விழுந்து வாயால் நுரையெல்லாம் தள்ளி கீழே விழுந்து துடிப்பாங்க. இப்போ நிறைய அந்த இப்போ மருத்துவத்துறையெல்லாம் வளர்ந்ததன் பின்னால் அப்படியான நோயாளிகள் குறவு இருக்கிறாங்க. அந்த முந்தி மாதிரி அடிக்கடி காண முடியாது. அப்படி விழுந்தவுடனே நீங்கள் கண்டிருப்பீங்க, இரும்பை கொண்டு போயிட்டு கையில் கொடுப்பாங்க. இரும்பை பிடிச்சிட்டு துடிச்ச உடனே அந்த நுரையெல்லாம் நின்று சரியாக போயிடும். இதுதான் அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபிட் வரக்கூடிய நோய். இப்படியாப்பட்ட ஒரு நோயால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படியாப்பட்ட நோய் இருக்குது, இந்த நோய் குணமாகறதுக்கு நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை செய்தால் இறைவனிடம் அதுக்குன்னு ஒரு தனி கண்ணியம் இருக்குது. இந்த பெண் சொல்கிறாங்க, இந்த நோய் நிவாரணத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்களேன். இந்த நோய் வந்து கீழே விழும்போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி என்னுடைய அந்தரங்க பிரதேசங்கள் எல்லாம் வெளியாகுது, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெண்ணே, நீங்கள் இந்த நோயை தாங்கி கொண்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று சொல்கிறாங்க. இந்த பெண் என்ன வந்ததே எதுக்கு? நோய் நிவாரணத்துக்கு பிரார்த்தனை கேட்கறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த நோயை தாங்கி கொண்டால் மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். நோயை தாரவன் இறைவன் தானே, தாங்கி கொண்டு ஒரு காரணத்துக்காக. இப்போ பாருங்க, ஆசைப்பட்ட எதுக்கு? உலகத்தில் வாழும்போது இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், வாழும் வர காட்டி இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டோமா, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவோமே என்று அதை ஒரு பக்கம் விட்டுட்டு அந்த சகோதரி அந்த பெண் எதுக்கு ஆசைப்படுறாங்க தெரியுமா? சொர்க்கம் சுவரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா நான் இதை தாங்கி கொண்டால் சொர்க்கம் எனக்கு நிச்சயம். அப்போ அந்த பெண் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சொர்க்கம் தான் தேவை, எனக்கு மறுமையில் சொர்க்கம் தான் தேவை. அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி நான் இந்த நோயை என்ன செய்கிறேன்? தாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யுங்களேன், நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் துவா செய்யுங்களேன், பிரார்த்தனை செய்யுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்காக வேண்டி துவா செய்கிறாங்க என்றத இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பெண் சுவர்க்கத்துக்குரிய பெண் தன்னுடைய ஆடை விலகக்கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த யுவதிகள் பெண்களுடைய ஆடை ஒழுக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கும் ஆடை முறை கேவலமாக இருக்குது. அதாவது முஸ்லீம் பெண்கள் என்று சொல்றதுக்கு முஸ்லிம்களுக்கே ஒரு அசிங்கமான நிலைமையில முஸ்லீம் பெண்களுடைய ஆடை இருக்குதா இல்லையா? டெனிமை உடுத்து, ஜீன்ஸை உடுத்து, முந்தானியை போட்டு நான் முஸ்லீம் அடையாளம் காட்டக்கூடிய பெண்கள் இல்லையா இந்த சமூகத்தில்? இந்த கொஞ்சம் நீங்க மாளிகாவத்தில் இப்போ இஃப்தாருக்கு போகிறோம், மாளிகாவத்தில் மார்க்கெட் போடுவாங்க தானே, இஃப்தாருக்கு போகிறோம் மார்க்கெட் போடுவாங்க. இந்த மாளிகாவத்தை மார்க்கெட் உள்ள கொஞ்சம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா விலங்கும் வரக்கூடிய பெண்களுடைய ஆடை ஒழுக்கம் எந்த அளவுக்குன்னு. அதாவது மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரே வித்தியாசம், ஷோல களத்தில் சுற்றி போட்டிருப்பாங்க. அதை தவிர ஆடைகள் வித்தியாசத்தை காண இயலுமா? அபாயா உடுத்தாலும் ஆடை அப்படியே உடல் அமைப்பு விளங்குற மாதிரி. அதுவும் இப்போ ஃபேஷன் என்னவுது, ரெண்டே மேட்ச் பண்ணி ஒரே கலரில் போடுறாங்களா இல்லையா? போட்டுட்டு நான் முஸ்லீம்னு காட்டுறதுக்கு அப்படி இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போடுவார் ஒரு துண்டு அப்படி சுற்றி அதை மாதிரி போட்டுட்டு வராங்க. அதையும் இல்லாமல் வந்தால் முஸ்லீம்னு தெரியாதே. உண்மை அதுதானே. அதுலேயும் இப்போ ஃபேஷன் என்ன செய்யறாங்க சில பேர்,
யூகேல எல்லாம் கூதலுக்கு களத்துல ஒரு பெரிய ஒரு டவல் மாதிரி ஒன்று சுத்துவாங்களே, சுத்தி 2 துண்டை இன்னைக்கு போடுவாங்களே, இப்போ அத மாதிரி ஒரு சோல் டிசைன் வந்துட்டா இல்லையா? அப்ப பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் எந்த அளவுக்கு போகுது, அந்த பெண் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு சுருக்கம் கிடைக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தை நேசித்த பெண்கள், சொர்க்கத்துக்குரிய பெண்கள்